ஜோதிட நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி லக்னம். லக்னத்துல புதன் வந்து 12 டிகிரில இருக்காரு. இங்க வந்து குரு 25 டிகிரி, ராகு வந்து 3 டிகிரில இருக்காரு. இங்க சந்திரன் வந்து 14 டிகிரி மேஷ ராசி. இந்த செவ்வாய் வந்து 14 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் 22, கேது 3 டிகிரி, சனி 29 டிகிரி, சூரியன் வந்து இங்க 22 டிகிரி அமைப்பு இருக்காரு. ஓகே, கன்னி லக்னத்துல புதன் வந்து இங்க திக்பலமா இருக்காரு. புதன் திக்பலமாவும் இருக்காரு, அங்க உச்சமாவும் இருக்காரு. அதே சமயத்துல இங்க வந்து சந்திர அதியோகத்துல புதன் வந்து சூப்பரா இருக்காரு. அப்ப லக்னாதிபதி எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்து லக்னாதிபதிக்கு வந்து இங்க இருக்கு. அதுவும் இல்லாம குருவின் பார்வையில வேற இருக்காரு. அந்த லக்னாதிபதி சுபத்துவமா இருக்காரு. புதன் சம்பந்தப்பட்ட வேலைகள், புதன் சம்பந்தப்பட்ட தொழில், படிப்பு, இது போன்ற அமைப்புகள் வந்து இருக்கும். அவங்க ஐஐடி படிக்கலாமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஐஐடிக்கு போகக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. ஏன்னா புதன் சம்பந்தமான தொழில்கள் வந்து அவர் செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்ப நடக்கிறது வந்து அவங்களுக்கு என்ன தசம் வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை 2027 முடியுது. அடுத்து வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை. சூரிய தசையில தந்தையை பிரியக்கூடிய அமைப்பு. பிரியக்கூடிய அமைப்புனா தூரம் விலகி இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இவருக்கு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி 29 டிகிரி, சூரியன் 22 டிகிரி. இங்க சிம்மம் வந்து சுபத்துவமா இல்லைங்க. இங்க சனி இருப்பால வந்து அங்க சூரியன் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தையை வந்து பிரியக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா வந்து 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு நல்லதா இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருவின் பார்வையில இருக்கிறாரு. 9ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வை இருக்கு. அதனால தந்தை வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தந்தையை விட்டு பிரிஞ்சு தூரம் நகர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. அடுத்து வர சூரிய தசையில வந்து அவருக்கு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரத்துல குரு இருக்காரு. இந்த குரு வந்து 25 டிகிரி இருக்காரு, ராகு வந்து 3 டிகிரி இருக்கு. 22 டிகிரி அமைப்புல இங்க வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட விலகிதான் இருக்காரு. அவர் நீச்சமா இருந்தாலும் விலகிதான் இருக்கிறாரு. அதுவும் இல்லாம சந்திர கேந்திரத்துல குரு இருக்கிறது, அது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்ப சந்திர கேந்திரத்துல ஒளி அமைப்போட ஒரு குரு இருக்கிறாரா, ஓரளவுக்கு நல்லதே இருக்காரு. அதே போல இங்க சந்திர கேந்திரத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எப்பவுமே வந்து சந்திர அதியோகத்துல சந்திர கேந்திரத்துல வந்து புதன் சுக்கிரன் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் உடையவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரத்துல இருக்கிறது அது ஒரு நல்ல அமைப்பு. இப்ப அடுத்து வர சூரிய தசை, அதுக்கு அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை தான். சூரிய தசையும் ஒரு வெளியில இருந்து படிக்கக்கூடிய அமைப்பு தான். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சரபீட்ல தான் இருக்கு. அதனால வந்து 8ஆம் இடத்துலதான் இருக்கு சந்திரன். 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் வந்து நல்ல பலன்கள்லாம் வந்து செய்யக்கூடிய அமைப்பு. 11ஆம் அதிபதி 8ல இருக்குன்னா தூர இடங்கள்ல உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது போன்ற அமைப்பு வந்து இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து சரராசியில இருக்கிறதுனால வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால சந்திர தசை வரைக்குமே அவர் வந்து அவர் வெளியில ஏற்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் வந்து திக்பலமா இருக்காரு. லக்னத்துக்கு ஆவாதவர் தான், இருந்தாலும் அவர் திக்பல அமைப்புல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய கெடுதல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் செவ்வாய் வந்து கொஞ்சம் இந்த லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பா வந்து இருக்கும். ஆனா செவ்வாய் வந்து இங்க திக்பலமா இருக்கிறதுனால தொழிலுக்காக எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், இது போன்ற அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டு. செவ்வாய் வந்து ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு. அங்க ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கும். என்னன்னா வந்து இங்க வந்து பகை வீடு, அது மட்டும்தான் ஒரு குறைன்றது வந்து சொல்லலாம். உங்களுக்கு 50 ரூபா எடுக்கிற இடத்துல வந்து 40 ரூபா அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. லக்னத்தை வந்து செவ்வாய் பார்க்கறாரு. லக்னத்தை செவ்வாய் பார்க்கறதுனால வந்து கோபக்கார தன்மை அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் வந்து கனெக்ட் ஆகிறாங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது போன்ற அமைப்புகளும் வந்து அங்க இருக்கும். அப்படி இல்லைன்னா கட்டிடத்துறையில புதன் வருவார், இது போன்ற. ஆனா இவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி தான். ஐஐடி படிக்கக்கூடிய அமைப்பு வந்து அத்தனை அமைப்பும் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து இருக்கு. சூரிய தசை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை. செவ்வாய் தசை கொஞ்சம் ஒரு இரட்டிப்பு பலன் தான் வந்து செய்யும். சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை. செவ்வாய் தசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தசை வரும். அதுவும் வந்து குருவோட இணைஞ்சுதான் இருக்கிறதுனால
ராகு தசையும் சூப்பரா இருக்கும். ஏன்னா சுக்கரனோட பார்வையை வாங்கியிருக்கு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட பார்வையை வாங்கியிருக்கு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி முதல்ல ராகு தசையில 5ஆம் அதிபதி போலவும் செயல்படுவாரு. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி போலவும் செயல்படுவாரு. அதுக்கப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் உடையவர். அந்த ராகு தசை 18 வருஷத்துல அதை பிரிச்சு செய்வார். குருவோட 4ஆம் வீட்டு பலனையும் 7ஆம் வீட்டு பலனையும் செய்வார். அதுக்கப்புறம் சுக்கரன் 2க்கும் 9க்கும் இருக்கிறது இல்லைங்களா. அதாவது ராகுன்ற ஒரு கிரகம் வந்து நிழல் கிரகம் மாதிரி தான் இருக்கும் வீட்டின் அதிபதி போலவும் தன்னை பார்க்கின்ற கிரகங்களின் அதிபதி போலவும் செயல்படக்கூடிய அமைப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கேந்திரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொன்னா சந்திர கேந்திரத்திலேயே வந்து குரு சுக்கரன் சந்திராதியோட புதன் இருக்கிறது. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. அதனால இந்த ஜாதகருக்கு வந்து வாழ்நாள் முழுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. என்கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பரோட கான்டாக்ட் பண்ணுங்க. 9940070010 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.